السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله على كل حال والصلاة والسلام على نبينا كله. قال الله تعالى في شأن الله: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. பெரியோர்களே, தாய்மார்களே, ஹுலஃபாக்களே, மாணவர்களே, உஸ்தாத்மார்களே, சஜ்ஜாதாக்களே, நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வுடைய ரஹமத்தும் சகீனத்தும் இறங்கட்டும். நேரம் கடந்துவிட்டது. அல்லாஹை பற்றி பேசுவதற்கும் சரி, கேட்பதற்கும் சரி, அல்லாஹ் ஜல்ல மஜ்துஹு சுறுசுறுப்பை, சந்தோஷத்தை அல்லாஹ் அதிகப்படுத்துவானாக. அல்லாஹ் திருமறையை ஞாபகப்படுத்தும் பொழுது கேட்க வைப்பவன் அல்லாஹ் என்ற தௌஹீதை, சிஃபாத்தை அல்லாஹ் ஞாபகப்படுத்துகிறார். அல்லாஹ் நாடி இருந்தால் அவர்களுக்கு அல்லாஹ் கேட்க வைத்திருப்பான் என்பதாக. அதன் அடிப்படையிலே அல்லாஹ் கேட்க வைத்தால் தான் கேட்க வைத்தால் தான் பேசுவோம். இதுதான் மேராஜுடைய சாஹிபே மேராஜ், மேராஜுக்கு சொந்தக்காரரான சர்வரே துஆலம், இரு உலகத்தின் தலைவரான நபியுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஞானமாக நிலையாக இருந்து கொண்டிருக்கிறது. அதே நிலையில் தான் என் நிலையில் அல்லாஹ்வுடன் லயித்து இருந்தார்களோ அதே நிலையில் அல்லாஹ் அவர்களை மேலாண்மைக்கு அழைத்து சென்றார். பொதுவாக அல்லாஹ் ரப்பல் ஜலால் விஷயத்திலே நபியர்கள் ராசியாக சந்தோஷமாக வாழ்ந்தார். எப்படி அல்லாஹ் என்னை வெளிப்படுத்த நாடினாரோ அப்படி ஒத்துழைப்பு தந்தார்கள். அதேபோல் நபீனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி இருக்க ஆசைப்பட்டார்களோ அப்படி அல்லாஹ் திருப்தி அடைந்து சந்தோஷப்பட்டார். அவர்களை வெளியில் காமிக்க அல்லாஹ் ஆசைப்பட்டார். இது ஒருவருக்கு ஒருவர் பரிமாறிக்கொண்ட ஒரு சுன்னத்த அசலியாக இருந்தது. உதாரணமாக ரசூலுல்லாஹ் மேராஜுக்கு போனாங்க, மர்த்தபா கிடைச்சிச்சு. நீங்களாம் முடிச்சுட்டு இருந்தால் இங்கே முர்த்தபா கிடைக்கும். அந்த மர்த்தபாவின் பிரதிபலிப்பாகத்தான் நமக்கெல்லாம் அல்லாஹ் முர்த்தபாவே அல்லாஹ் தந்தார். இது அல்லாஹ்வுடைய பதில். அதனால் அவங்களுடைய ஒத்துழைப்பையும் எதிர்பார்க்கிறோம், அல்லாஹ்வும் எதிர்பார்க்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
அவர்கள் அல்லாஹ்வுக்கு முன்னால் எப்படி நடந்து கொண்டார்கள் என்பதை பற்றி பேச ஆரம்பித்தால் நம்மால் பேசி முடிக்கவே முடியாது. சிருஷ்டிகளுக்கு முன்னால் எப்படி நடந்தார்கள், அல்லாஹ்வுக்கு முன்னால் எப்படி நடந்தார்கள். அதே போல் அல்லாஹ் தனது ஏனைய சிருஷ்டிகளுக்கு முன்னால் எப்படி நடந்து கொண்டான், பெருமானாருக்கு முன்னால் அல்லாஹ் எப்படி நடந்து கொண்டான் என்பதையும் நம்மால் பேசி முடிக்கவே முடியாது. அதன் அடிப்படையிலே நபியுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இரவிலே ரஜப் பிறை 27 அதை புரிய மாட்டோம், அவங்க கற்றுக்க அதனால அங்கே போய் குறைங்க கொஞ்சம். அரேசா குறைங்க, மாஸ்டர் குறைங்க, மாஸ்டர். லா இலாஹ இல்லல்லாஹ். நபீனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என் நிலையில் வாழ்ந்தார்கள் என்பதை யோசிக்க வேண்டும். ஒரு ஊருக்கு போவதாக உதாரணமாக முடிவு பண்ணிருக்கோம். நம்ம உள்ள தெருவில் விளையாடுது, நம்ம உள்ள தெருவில் விளையாடுது. கூட்டு வா ஊருக்கு கிளம்பு, அழுக்கு ட்ரெஸ்ஸாக போட்டுருக்கேன் அப்படியே அடிச்சுட்டு போடுமா, துணியை மாற்றி அத்தர் பூசி பவுடர் அடித்து சீவி சிங்காரிச்சு தான் அடிச்சுட்டு போவோம். அப்படி அடிச்சுட்டு போய் ரசூலுல்லாஹ் அதை குறைச்சிருமா, அந்த எது இருந்தால் லா இலாஹ இல்லல்லாஹ். அல்லாஹ் ரப்பல் ஜலால் பழைய மாதிரியே வைக்க சொல்லுப்பா, பழைய மாதிரியே வைக்க சொல்லு. இல்லை அங்கே தான் இடைஞ்சலாம். صلوا على النبي اللهم صل على سيدنا وعلى آل سيدنا محمد وبارك وسلم. اللهم صل على سيدنا محمد وبارك وسلم. اللهم صل على سيدنا محمد وبارك وسلم. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم. اللهم صل على سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. நமது குழந்தைகளை ஊருக்கு அழைத்து செல்வதாக இருந்தால் அவர்களை அலங்கரித்து அழைத்து செல்வோம். அதை போல நபியுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு இருந்தாங்க. மஹானி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய வீட்டில் அல்லாஹ் பிடிச்சி அழைச்சிக்கிட்டு போயிட்டான். ஜிப்ராயிலுடைய சூரத்தில், மீகாயில் அலைஹிஸ்ஸலாத்துடைய சூரத்தில். எதையும் மாற்ற சொல்ல, ஹத்தாக்க உதவு செய்ய சொல்ல, உதவு செய்வாங்க. அது கூட ரிவாயத்தலாம் நிறைய உதவு செய்வாங்க. அவன் தூங்குனே அப்படியே போயிட்டான், தூக்கத்திலே போயிட்டான். எல்லாம் ஒரு சட்டத்துக்கு மசாஜ் தெரியுமா இல்லையா? அம்மாவுடைய தூக்கம் உதவி முடிக்காது, நைமாவுடைய தூக்கம் உதவி முடிக்காது.
நம்முடைய தூக்கம் உதவி புரியும். அவங்களுடைய கல்புகள் தூங்காது, விழித்த வண்ணம் இருக்கும். ஏகந்தான் அல்லாஹ் சொல். அதன் அடிப்படையில் ஒன்று செய்ய சொல். சக்கு சதுர செஞ்சாங்க, நெஞ்ச பிளந்து கல்பை எடுத்து செல்லும் தண்ணியில் முக்கிய எடுத்தாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அதுக்கு பிறகு உள்ள வச்சு தச்சு விட்டு தூக்கி போயிட்டாங்க. அப்ப அல்லாஹ் ரப்பல் ஜலால் நபி எப்படியோ அப்படி பார்க்க ஆசைப்பட்டார். நபி எப்படியோ எப்படி இருக்க நபி அவர்கள் ஆசைப்பட்டார்களோ அப்படி அல்லாஹ் பார்க்கும் ஆசை. ஹபீப் மஹபூப் ஆஷிக் மாஷூக் மத்தியில் உண்டான ஒரு ரகசியம். ஹதீஸ் ஷரீஃபிலே வருகிறது, கலீமுல்லா ஹபீபுல்லா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் கலீலாக ஆக்கினான், நபியை அல்லாஹ் ஹபீபாக ஆக்கினான். தலால் கைராத்துடைய ஹாஷியான்னு எழுதுனான் இந்த ஹதீஸை. முஹம்மது பின் சுலைமான் ஜஸ்ஸூலி ரஹ்மத்துல்லாஹி. இப்போ ரெண்டுக்குமே நண்பர் தான் அர்த்தம், காதலர் நண்பர். என்னங்க வித்தியாசம் என்பதை பற்றி ஞாபகப்படுத்தும் பொழுது அல்லாஹ் ஹலீல் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய விருப்பத்தை தேடி அலைவார். ஹபீப் என்று சொன்னால் அல்லாஹ் இவர்களுடைய விருப்பத்தை தேடி. அவர் நபீனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய விருப்பத்தை தேடி அல்லாஹ் அலைவார். எப்படியெல்லாம் நபி அவர்களுக்கு முன்னால் நடந்து கொண்டால் அல்லாஹ்வுடைய சந்தோஷத்தை பெற முடியும், நபியுடைய சந்தோஷத்தை பெற முடியும், திருப்தியை பெற முடியும் என்பதை பார்த்து பார்த்து செய்தவன் அல்லாஹ். அல்லாஹ்வை போல் உலகத்தில் யாரும் நபியை கொண்டாடவே முடியாது கியாமத் நாள் வரை. ஹத்தாக்கே மஹ்ஷர் மைதானத்திலே கூட நபி அவர்களை இனாயத்துல்லா செஞ்சா சொன்ன மாதிரி அரிஷா அல்லாஹ் உண்டாக்குனதே நபியை அமர வைப்பதற்காகத்தான். அப்ப அல்லாஹ் அமர வைக்கலாம் என்பதாக ரிவாயத்துகளில் வருகிறது. அப்ப நபியுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இரவிலே எப்படி இருந்தாங்க? இந்த இரவை கொண்டாடலாமா கொண்டாடக்கூடாதா? அது தனிப்பட்ட பிரச்சனை. பைத்துல் முகத்தஸ்ல நபியர்கள் போய் 2 ரக்காத் தொழு வச்சாங்க தெரியுங்களா? எல்லா நபிமார்கள் என்று தொழுதாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தொழுட்டு ஈசா அலைஹிஸ்ஸலாம் வரையில் எல்லா நபிமார்கள் தொழுதாங்க. தொழுது முடிச்சுட்டு பயான் நடக்க ஆரம்பிச்சு. அந்த சொன்னது தான் எல்லா பள்ளியும் பயானத்தில் முதல்ல பேசுனவங்க பயான் செஞ்சவங்க இப்ராஹிம் கலீலுல்லா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கொஞ்சம் நேரம் பேசுனாங்க. என்ன கலீலாக இருக்கலாம், என்ன அப்படி அடிச்சிருந்தான், எப்படி வச்சிருந்தான், நெருப்பு தான் எல்லாம் காப்பாற்றினான், அவ்வளோ வகையான எனக்கு இஸ்ஸத்கள் எல்லாம் செஞ்சான், கராமத்துகள் எல்லாம் செஞ்சான், சொருப்புகளை 7 எல்லாம் கொடுத்தான் என்பதாக அல்லாஹ்வுடைய ஹஸனாத்துகள் எல்லாம் வரைக்கும் வர ஆரம்பிச்சு. அது மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் கலீமா படைச்சான். தூசிராமனை கொண்டு போய் பேசணும், தௌராத்தை கொடுத்தான். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் பேச அவங்க தாவூத் அலைஹிஸ்ஸலாம் பேசினாங்க. அடுத்ததா எனக்கு ஜபூரை கொடுத்தான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் பேசினாங்க. ஒவ்வொரு நபிமார்களுக்கும் அல்லாஹ் செஞ்ச ஹஸான பேசினாங்க. அந்த சுன்னத்தின் அடிப்படையில் தான் இந்த மேராஜுடைய இரவு கொண்டாடப்படும். இது ஒரு வாஜிப் அல்ல. மனுஷன் பருவாச்சல் இருப்பாங்க, அந்த பள்ளிவாசல்ல ஏற்பாடு செய்வாங்க. சந்தானம் போய் பேசிட்டு வருவாங்க, எஜமான போய் பேசிட்டு வருவாங்க. மக்களுக்கு மத்தியிலே தொழுகையின் முக்கியத்துவத்தை பற்றி பேசுவாங்க.
நம்ம சர்க்கார் தொழுகையில பாப்பந்தியா இருந்ததுக்குள்ள அவங்களை யாராலும் இருக்க முடியாது. அவ்வளவு பெரிய பாப்பந்தி. அல்லாஹ் தஆலா அவருடைய பேணுதலை, தொழுகையிலுமான பேணுதலை நம் அனைவர்களுக்கும், அவருடைய புரிதலாய் நம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் தர வேண்டும். எல்லா நிலையிலும், கஷ்டத்திலும் நஷ்டத்திலும், சந்தோஷத்திலும் கவலையிலும், பயத்திலும், நிம்மதியான நேரத்திலும் ஒரே மாதிரியாக தொழுதவர்கள் அந்த சேர்க்கிறாங்க. நாங்களாம் அவசர அவசரமாக தொழுகிறோம். ஒரு வேலை வந்துருச்சு, எந்த வேலையும் இல்லையா, அமைதியாக்கும். நம்ம நசுடைய விளையாட்டுகள் நம்ம என்ன விளையாட்டு, அல்லாஹ் ஹிஃபாதத் அதான் செய்யாமல் தொழுவார்கள். இப்போ தொழுகையின் முக்கியத்துவத்தை நமக்கெல்லாம் ஊட்டுவார்கள். வேளாண்மையிலே குறிப்பாக மாணவர்களுக்கு தொழுகையின் முக்கியத்துவத்தை ஞாபகப்படுத்துவார்கள், எச்சரிக்கையும் செய்வார்கள். கொஞ்சம் தொழிலாக நாஷ்டா கற்றுக்கொள்வாங்க, அவன் மதசா கற்று. அதே சுண்ணத்தை நம்ம மதசாலை இந்த வருஷத்துக்கு கொண்டு வர மட்டும் போச்சு. ஆனால் பக்கத்துக்கிற ஹோட்டல் கூட நிறைய வியாபாரம் நடக்கும், நிறைய பசங்க தொழுவாமல் இருக்கும். இப்போ என்னைக்கு பசங்க கொசுக்காக மோசமாக நாஷ்டா வாங்கினா தொழில் விட்டுருக்கான். இப்போ ஹோட்டலில் போய் தின்னலாம், எதுக்கு வேஸ்டாக. பொதுவாக மனிதனுடைய தபியத், மனிதனுடைய சுவாபம். குரானில் நம்ம ஊரில் ஒரு தாழ்வு ஓதுனார், அவர் டெய்லி கொஞ்சம் தோக மாட்டார். டெய்லி நாஷ்டா தான் கடையில் போய் சாப்பிட்றாரு. இல்லை சர்க்கார் கடையில் சாப்பிட்றதா எனக்கு பிடிக்கும், அவர் வேறு சொல்ல மாட்டேன். அல்லாஹ் ரப்பல் ஜலால் நம்மை இந்த இரவில் ஒன்று கூட வைத்தான். அசரா என்ற நிலையில் நபி அவர்கள் ரசித்திருந்தார்கள், ருசித்திருந்தார்கள். அசரா என்று சொன்னால் என்ன? நமக்கு மேராஜ் கிடைக்குமா இல்லையாங்க? ரசூலுல்லாஹ் மட்டும் மேராஜ் கிடைச்சா போதுமா? நமக்கும் மேராஜ் கிடைக்கும். தொழுகையை கொண்டு மேராஜ் கிடைக்கும், தொழுகை கொண்டு இறை நெருக்கம் நமக்கு கிடைக்கும். சும்மா நாமும் புறா பண்ற மாதிரி தோன்று போயிடக்கூடாது. ரசூலை தோஜான பார்க்கிறேன், அல்லாவை தரிசிக்கிறேன், மலர்களை தரிசிக்கிறேன், அவுளியாக்களை தரிசிக்கிறேன். இதான் அசல் மேராஜ். நபிமார்களை பார்த்தாங்க தான் மேராஜ். பல நபிமார்களை பார்த்தாங்க, நபியினா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பல வலிமார்களையும் பார்த்தாங்க, வலிமார்களையும் பார்த்தாங்க. அதுதான் மேராஜ். அப்ப அந்த மேராஜ் நமக்கு கிடைக்கும், அந்த மேராஜே நமக்கு கிடைக்கும். அல்லாஹ் ரப்பல் ஜலால் இந்த இரவிலே நபியவர்களை அழைத்து செல்லும் போது அவர் என் நிலையில் இருந்தார்கள்? அஸ்ரா என்ற நிலையில். அஸ்ரா என்று சொன்னால் என்ன? ஆஜிதாக இருந்தார்கள், ஏழாதவர்களாக இருந்தார்கள். எல்லாம் அல்லாஹ்வை கொண்டு என்ற சிந்தனையில் அவர்கள் முக்கியவர்களாக இருந்தார்கள். எது நடந்ததோ அது என்னை கொண்டுதான் நடந்தது, எது நடக்க போகின்றதோ அது என்னை கொண்டுதான் நடக்க போகின்றது என்ற தௌஹீதை தத்ரூபமாக கண்டவர்கள். நாம வாய்ப்பாடு படிப்போங்க, அல்லாஹ் ஒன்று செய்ய முடிஞ்சா அல்லாஹ் ஒன்று தொழுதை. அவர்கள் அவ்வாறு செய்யவில்லை. உண்மையில் அல்லாஹ்வை கொண்டுதான் அவர்களுக்கு தன் காரியத்தை சாதித்தார். பொதுவாக கொண்டு கொண்டு என்ற அர்த்தத்தை தரக்கூடிய பொருள் அந்த எழுத்து எப்ப சொல்லுவாங்க? எதை கொண்டு நாம் செய்யணுமோ அது நம்மிடத்தில் ஆஜராக இருந்தால்தான், அது நம்மிடத்தில் பிரசங்கமாக இருந்தால்தான் கொண்டு என்ற வார்த்தையை கொடுக்கப்படும். எவ்வாறு? சம்சாவை கொண்டு நான் உணவு அருந்தினேன், இப்ப சம்சா கையில இருக்கிறேன், ஹாஜராக சம்சா கையில. என் கையை கொண்டு சாப்பிட்டேன், கை இருக்கிற முன்னாடி. அதுபோல அல்லாஹ் கொண்டு செஞ்சேன், அல்லாஹ் கொண்டு போனேன்,
அல்லாஹ் கொண்ட வார்த்தை என்பதாக சொல்லக்கூடியதுன்னா அல்லாஹ் நம்முடைய சமூகத்தில் வந்தானா, அல்லாஹை பெற்றுக்கொண்டோமா? பெற்றுக்கொள்ளாத வரையிலும் அல்லாஹை கொண்டு செய்தேன், போனேன், பேசினேன் என்பதாக சொல்வது பரக்கத்தாக கருதப்படுமே தவிர, அஜராக நற்கூலிகள் எழுதப்படுமே தவிர, உண்மையில் அல்லாஹை கொண்டு செய்தவர்களாக ஆகவே முடியாது. உண்மையில் அல்லாஹை கொண்டு செய்தவர்களாக. அப்ப இந்த பார்வை நபிகளுக்கு திறந்தது. இந்த பார்வை திறந்தது. தரீகத் வாதி என்பதாக நாம் நம்மை மாற்றட்டுகின்றோம். தரீகத்துடைய உலூம்கள் இருக்கின்றது. அஹலா அதக்குமின ஷாரி, முடியை விட மிக மென்மையான. அஹலாமின சைஃபி, வாளை விட கூர்மையான. அப்படிப்பட்ட தரீகத்துடைய ஞானங்கள். அதில் இரு வகையான ஞானங்களை நமது மகான்கள் போதித்தார். ஒன்று தௌஹீத ஃபாலி தக்லீதி, மற்றொன்று தௌஹீத ஃபாலி தஹ்கீகி. இந்த தௌஹீத ஃபாலி தஹ்கீகியில் தன்னை ஊறப்பட்டவர்கள் தான், தன்னை ஃபாலியாக்கி கொண்டவர்கள் தான் நபியுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தௌஹீத ஃபாலி தஹ்கீகி என்று சொன்னால் என்ன? உலகத்தில் ஒரே ஒரு ஃபாயில் தெரியும், ஒருவன் தான் செய்கின்றான் என்ற செயல் நம்முடைய பார்வையில் வந்துடும். செயல் யாருக்குமே சொந்தமில்லை என்பதாக நம்முடைய சிந்தனையில் வந்துடும். செயல் அல்லாஹுக்கு மட்டும்தான் சொந்தம் என்ற சிந்தனை வந்துடும். பலர்கள் தெரியாது, பல செயல்கள் தெரியாது, பல நிஸ்பத்துகள் தெரியாது. ஒரே ஒரு நிஸ்பத் தெரியும். அந்த நிஸ்பத்தை கொண்டே அல்லாஹுடைய செயலை, அல்லாஹுடைய செயலை தரிசித்துக் கொண்டே இருப்பார். அல்லாஹுடைய செயலை தரிசித்துக் கொண்டே. நமக்கு தெரிகின்றதா? மனைவி செய்கின்றது, ஊழல் ஒன்று செய்கின்றான், உறவில் ஒன்று செய்கின்றான், எல்லாம் பிரித்து மதித்து பார்க்கின்றோம். இதல்ல தௌஹீத ஃபாலி. எந்த அல்லாஹ் மரத்தை உணக்குகின்றானோ அதே அல்லாஹ் தான் என்னை பேச வைக்கின்றான் என்பதாக பார்ப்பான். எந்த அல்லாஹ் கௌஸே பாக்குடன் இருக்கின்றானோ, ஹாஜே ஹாஜாவுடன் இருக்கின்றானோ அதே அல்லாஹ் தான் என்னுடன் இருக்கின்றான் என்ற சுரூதில் வரக்கூடியது. ஆகவே தான் இப்னு அரபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லும் பொழுது, மன் ஷஹிதல் ஹல்க லா ஃபஅல லஹு, சிருஷ்டியை ஒரு மனிதன் தரிசித்தான், அந்த சிருஷ்டிக்கு செயலே கிடையாது என்பதாக பார்த்தால் ஃபகத் ஃபாஸ, அவன் வெற்றி பெற்று விட்டான் என்பதாக சொன்னார். இந்த பார்வை வேண்டும். இந்த பார்வை இல்லாவிட்டால் வாழ்க்கையில் சுகூன் கிடையாது. தரீகத்தில் இருந்தே மேராஜ் சுருவாகின்றது, பொருள் சுருவாகின்றது. தரீகத்தில் நாம் மூடுவது கிடையாது. தரீகத் என்றால் என்ன என்பதாக அதிலே நாம் ஆராய்வதும் கிடையாது. ஏதோ மாயம் மந்திரம் என்பதாக சடங்கானமாக்கி கொண்டோம். பயத்து செய்து கொண்டால் போதும், நாம் தப்பித்து விடலாம், அதை மறக்கத்தை ஆக்கி விடலாம், ஷேஃபுடைய ஃபைதான் தானாக வரும் என்பதாக ஒவ்வொரு முறையும் தனது தரீகத்தை தனக்கு சாதகமாக வைத்துக் கொண்டோம். இதல்ல தரீகத். அல்லாஹ் ரப்பல் ஜலால் தனது திருமறையிலே ஞாபகப்படுத்தும் பொழுது, அல் லவஸ்தகாமு அல தரீகதி லஅஸ்கைனாக்கும் மான் ஹதகா, ஓ மக்களே, தரீகத்வாதிகளே, தரீகத்தில் நீங்கள் நிஸ்தரமாக இருந்தால், ஷேக் சொன்ன ஞானத்தை நீங்கள் புலங்க ஆரம்பித்தால், அதில் நிரந்தரமாக இருந்தால் இன்பமான தண்ணீரை நாம் உங்களுக்கு குடிப்பாட்டுவோம் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஜலால் ஞாபகப்படுத்துகின்றார் என்று சொன்னால், தரீகத் இன்பமானது, மிக மிக இன்பமானது. ஹத்தாக்கே அஹலாமின் ஜன்னத்துல் ஃபிர்தௌசி, ஜன்னத்துல் ஃபிர்தௌசினுடைய இனிப்பானது. அந்த இனிப்பான தரீகாவை அல்லாஹ் நமக்கு தந்தோம். அதை அனுபவிக்காமல், அதை ருசிக்காமல், அதை சுண்டி பார்க்காமல், அதை சுவைத்து பார்க்காமல், அதை நாம் அசை போடாமல்
இந்த உலகத்தை விட்டும் சென்றுவிடக்கூடாது. ஒவ்வொரு முறையிலும் சபதம் எடுக்க வேண்டும். என்ன தரீகா என்றால் என்ன? தரீகத்தை தான் அல்லாஹ் மிஅராஜிலே ஞாபகப்படுத்துகின்றான். சுப்ஹானல்லஸீ அஸ்ரா என்பதாக. அஸ்ரா என்று சொன்னால் அல்லாஹ் நபியை அழைத்து சென்றான், இரவிலே அழைத்து சென்றானே அந்த அல்லாஹ் பரிசுத்தமானவன் என்பதாக அல்லாஹ் பாடுகின்றான். அல்லாஹ் ஆச்சரியமாக பேசுகிறான். சுப்ஹான் என்ற வார்த்தை புகழப்படக்கூடிய வார்த்தை, அல்லாஹ்வை ஹம்து செய்யக்கூடிய வார்த்தை. சுப்ஹான் என்பதை அல்லாஹ் சொல்கிறானே, யாரை அல்லாஹ் தந்தை செய்கிறான்? அல்லாஹ் தனக்குத்தானே அல்லாஹ் புகழ்ந்து கொள்கிறானா? அல்லாஹ் தனக்குத்தானே அல்லாஹ் சுத்தப்படுத்திக் கொள்கிறானா? நாம் சுப்ஹானல்லாஹ் 33 தடவை ஓதுகின்றோம். அல்ஹம்துலில்லாஹ் 33, அல்லாஹு அக்பர் 34, தஸ்பீஹ் ஃபாத்திஹா ஓதுகின்றோம். அல்லாஹ்வை துதிப்பாடுகின்றோம், அல்லாஹ்வை சுத்தப்படுத்துகின்றோம், பரிசுத்தப்படுத்துகின்றோம். இந்த மேராஜுடைய இரவிலே அல்லாஹ் சுப்ஹான் என்பதாக அல்லாஹ் ஓதுகின்றானே, யாரை அல்லாஹ் சுத்தப்படுத்துகிறான்? யாரை அல்லாஹ் தன்சீகப்படுத்துகின்றான்? யோசிக்க வேண்டும். யோசித்தால் தெரியும். அல்லாஹ் சுப்ஹான் ஓதியது நபியுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சுத்தப்படுத்துவதற்காக அல்லாஹ் சுப்ஹான் அல்லாஹ் ஓதுகிறான். சுப்ஹானல்லஸீ அஸ்ரா பி அப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராமி இலல் மஸ்ஜிதில் அக்ஸா என்பதாக அல்லாஹ் தஆலா அந்த மேராஜில் நடந்த கிஸ்ஸாவை அல்லாஹ் ஞாபகப்படுத்துகின்றான். இப்போ சுப்ஹான் என்ற வார்த்தை ஆச்சரியப்படக்கூடிய வார்த்தை, ஆச்சரியப்படக்கூடிய வார்த்தை. நாம் எதற்காக ஆச்சரியப்படுகிறோம்? இன்சானாக பிறந்த நாம், மனிதனாக பிறந்த நாம், ஹைவானிலே, மிருகத்திலே, ஆடு மாடுகளிலே ஆச்சரியப்படக்கூடிய தன்மை இல்லை, மலக்கா இல்லை, குவத்தே மோஜிமா என்பதாக சொல்வார்கள். ஆச்சரியப்படக்கூடிய ஆற்றல் ஆடுகளிலே கிடையாது, மாடுகளிலே கிடையாது, பறவைகளிலே கிடையாது, விஷ ஜந்துக்களிலே கிடையாது. ஆச்சரியப்படக்கூடிய திறமை மனிதனில் மட்டும்தான். பெருமைப்படக்கூடிய திறமை மனிதனில் மட்டும். கோபம் வரும், மிருகங்களுக்கு கோபம் வரும், ஆடு மாடுகளுக்கு கோபம் வரும், காக்கா பூச்சிகளுக்கு கோபம் வரும். காக்கா குஞ்சுகளை பராந்துகள் ஆவிக் கொண்டு சென்றால் அந்த காக்கா அந்த பராந்துகளை துரத்தி கொண்டே செல்கிறது, அதனை கொட்டுகின்றது, அதை அடுக்குகின்றது, பல வகையான துன்பங்களை தருகின்றது. கோபப்படக்கூடிய திறமை இருக்கின்றது. ஆனால் ஆச்சரியப்படக்கூடிய திறமை அல்லாஹ் மனித இடத்தில் மட்டும் அல்லாஹ் தந்தார். எதற்காக? இவ்வுலகத்தை கண்டு ஆச்சரியப்படவா? இவ்வுலகத்தை கண்டு ஆச்சரியப்படுவதற்காக. ஆச்சரியப்படக்கூடிய திறமை அல்லாஹ் தரவில்லை. ஒரு மனிதன் உயர்ந்த மாளிகையை கட்டினான், அவனை கண்டு ஆச்சரியப்படுகிறோம். உயர்ந்த காரை வாங்கினான், அவனை கண்டு ஆச்சரியப்படுகின்றோம். உயர்ந்த செல்வத்தில் முங்கி வாழ்கிறான், அவனை கண்டு ஆச்சரியப்படுகிறோம். இதற்காகவா? இல்லை இல்லை இல்லை. எதற்காக ஆச்சரியப்பட வேண்டும்? எதற்காக ஆச்சரியப்பட வேண்டும்? எதற்காக ஆச்சரியப்பட வேண்டும்? அல்லாஹ் எதற்காக ஆச்சரியப்பட்டான்? அல்லாஹ் எதற்காக தஅஜ்ஜுப்பட்டான்? அல்லாஹ் எதற்காக ஆச்சரியப்பட்டான்? சுப்ஹானல்லஸீ அஸ்ரா பி அப்திஹி, தன்னுடைய அபதான முஹம்மதை அல்லாஹ் அழைத்து சென்றானே, அந்த அல்லாஹ் பரிசுத்தமானவன் என்பதாக சொல்லி நபியனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயர்ந்த அந்தஸ்தை அடைந்த பிறகும், லாமகானை அடைந்த பிறகும், லாசமானை அடைந்த பிறகும், காலமே இல்லாத உலகத்தை அடைந்த பிறகும், இனமே இல்லாத உலகத்தை அடைந்த பிறகும் அவர்கள் தங்களுடைய அபுதியத்தை விட்டும் அடிமைத்தனத்தை விட்டும் ஒரு வினாடி கூட, ஒரு நிமிஷம் கூட கம்மி கூடுதல் இல்லாமல் கம்மியாக அவர்கள் நகரவில்லையே, தன் அபுதியத்தை விட்டு கொடுக்கவில்லையே. அதை கண்டு அல்லாஹ் ஆச்சரியப்படுகிறான், அதை கண்டு அல்லாஹ் ஆச்சரியப்படுகிறான். ஆகவே அல்லாஹ் ஆச்சரியப்படக்கூடிய காரணம் ஒருவரை கொண்டு, நபியுடைய ஒருவரை கொண்டு நபியர் அல்லாஹ்வின் பக்கம் சென்றார்களே, அதை கொண்டு ஆச்சரியப்படுகிறான். நுசூலை கொண்டு அல்லாஹ் ஆச்சரியப்படவில்லை. நுசூலில் இறங்கினார்கள், திரும்ப உம்மஹானியுடைய வீட்டிலே வந்தார்கள், வந்ததை கண்டு அல்லாஹ் ஆச்சரியப்படவில்லை. தன் பக்கம் வந்தார்களே, அதை கண்டு அல்லாஹ் ஆச்சரியப்படுகின்றான்.
ஆகவே இந்த உலகத்தை முன்னோக்கினோம். நாம் எத்தனையோ சோகங்களை அனுபவிக்கின்றோம். எல்லாம் ருசூவை சேர்ந்தது, இறக்கத்தை சேர்ந்தது, ஏற்றத்தை சேர்ந்தது கிடையாது. ஏற்றம் என்று சொன்னாலே, உருது என்று சொன்னாலே மனிதன் அல்லாஹ்வுடன் பேச வேண்டும், அல்லாஹ்வுடன் உரையாட வேண்டும், அல்லாஹ்வுடன் கனெக்ஷனை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும், அல்லாஹ்வுடன் ரபத்தை வைத்துக் கொள்ள வேண்டும், அல்லாஹ்வுடன் நிஸ்பத்தை வைத்துக் கொள்ள வேண்டும், அல்லாஹ்வுடன் தொடர்பை வைத்துக் கொள்ள வேண்டும், ஆயினாக ஆக வேண்டும், கைராக ஆக வேண்டும், எப்படி எப்படி எல்லாம் ஆக வேண்டும் என்பதாக அடியாரின் விஷயத்தில் அல்லாஹ் ஆசிக்கின்றானோ அந்த ஆசையை நிறைவேற்றுவதற்குரிய விஷயத்திலே தான், நிறைவேற்றினால் தான் அல்லாஹ் ஆச்சரியப்படுகின்றான். ஆனால் இந்த உலகத்திலே சோகங்கள் நமக்கு வந்த பிறகு ஆச்சரியப்படுகின்றோமே, இதற்காக ஆச்சரியப்படக்கூடிய கமாலை அல்லாஹ் தரவில்லை என்பதை ஒவ்வொரு மனிதனும் விளங்க கடமைப்பட்டுள்ளோம். அதன் அடிப்படையிலே அல்லாஹ் ரப்பல் ஜலால் அந்த திருவசனத்திலே சுப்ஹானல்லஸீ அஸ்ரா பிஅப்திஹி, எனது அடியாரை அழைத்து சென்றானே அந்த அல்லாஹ் பரிசுத்தமானவன் என்பதாக அல்லாஹ் தஸ்பீஹ் செய்துவிட்டு அதன் காரணத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். லினுரியஹு மின் ஆயாத்தினா, நம்முடைய அத்தாட்சிகளை அவர்களுக்கு காமிப்பதற்காக நாம் அழைத்து சென்றோம் என்பதாக. என்னங்க அத்தாட்சிகள் என்ன, ஆயாத்துகள் என்ன? வானம் அத்தாட்சியா, பூமி அத்தாட்சியா, அரிஷ அத்தாட்சியா? ஆயாத்துல்லா என்றால் என்ன, கலிமாத்துல்லா என்றால் என்ன? ஒன்றுமே புரியவில்லை. சந்திரனுக்கு செல்லுகின்றார், ராக்கெட்டில் சென்று பார்க்கின்றார். லினுரியஹு ஆயாத்தினா, அந்த ஆயத்தில் கட்டுப்பட்டவனா மனிதன் ஆக முடியுமா? அமெரிக்கா ஆக முடியுமா? லண்டன் மாற முடியுமா? முடியாது முடியாது முடியாது. நீ வானத்தை பார்க்கலாம், வானத்தின் ரப்பை நீ பார்க்க முடியாது. நீ சந்திரனை பார்க்கலாம், சந்திரனின் ரப்பை நீ பார்க்க முடியாது. அரிசை நீ பார்க்கலாம், அரிசின் ரப்பை பார்க்க முடியாது. குருசியை பார்க்கலாம், குருசியின் ரப்பை நீ பார்க்க முடியாது. அல்லாஹ் உருவத்திற்கு அழைத்து சென்றதின் நோக்கமே இந்த அகில உலகத்தில் இந்த அண்ட சராசரத்தில் இந்த பஞ்சபூதத்தில் ஐக்கியமாக இருக்கக்கூடிய அல்லாஹ்வை அந்த வஸ்துவுடன் சேர்த்து பார்ப்பதற்காக அல்லாஹ் நபியுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் எந்த வஸ்துவையும் நபிகள் பார்க்காமல் விடவே இல்லை. எல்லா வஸ்துக்களையும் பார்த்தார்கள். அல்லாஹ்வுடன் சேர்த்து பார்த்தார்கள். அல்லாஹ்வுடன் சேர்த்து பார்த்ததினால் அந்த வஸ்துவை இல்ம ஹக்கிலே ஆதியிலேயே இல்லாம இந்த உலகத்திலே நான் பல ஆண்டுகள் வைத்திருந்தேன். பல கோடி வருஷங்கள் அதம் என்ற பஸ்தியிலே ஊரிலே நான் வைத்திருந்தேன். சொந்த ஊரிலே இருந்தது, இல்லாம இந்த ஊரிலே இருந்தது. அதை வெளிப்படுத்த ஆசைப்பட்டேன். நான் அறியப்படுவதை ஆசைப்பட்டு சிறுசியை படைத்து விட்டேன். சிறுசியை நான் படைத்தேன். படைத்ததின் நோக்கம் என்ன? நபியாகி நீங்கள் என்னுடன் சேர்த்து பார்க்க வேண்டும் என்பதற்காகத்தான். ஆகவேதான் நபியை நீங்கள் சேர்த்து பார்த்து விட்டீர்கள். இனிமேல் இந்த காயினாத்தை படைத்ததின் நோக்கம் பரிபூர்ணமாகிவிட்டது. எனக்கு திரும்பவும் நபியை அனுப்ப தேவையில்லை என்பதாக நபிமார்களின் பட்டியலை அல்லாஹ் நபினா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு அல்லாஹ் தஆலா முடக்கினான், மூடினான். மேலும் யோசிக்க வேண்டும். நபியுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு வஸ்துக்களையும் அல்லாஹ்வுடன் சேர்த்து பார்த்ததின் காரணத்தினால் தான் இந்த உலகத்திற்கு பகா என்று சொல்லப்படக்கூடிய நிரந்தரத்தை, அழியாத ஒரு நிலையை, ஹலாக் இல்லாத ஒரு நிலையை அல்லாஹ் தந்து கொண்டே இருக்கின்றான். ஆகவே நாமும் நம்மை சுற்றியுள்ள உடைமைகளை அல்லாஹ்வுடன் சேர்த்து பார்த்தார், ஆயாத்துல்லாஹ் பார்த்தார், கலிமாத்துல்லாஹ் பார்த்தார், அல்லாஹ்வுடன் சேர்த்து பார்த்தால் நம்மை சுற்றியுள்ள உடைமைகளும் அழியாது. எவ்வாறு நமது உடைமைகள் மகனுக்கு பின்னால் கூட இதைத்தான் பேசினேன். நமது உடைமைகள் நாம் இல்லாமல் ஒரு மனிதனும் கொடுத்தார் அந்த உடைமை எவ்வாறு பாழாக போய்விடுமோ, வீணாகி விடுமோ. நாம் இருந்தால், நமது கண்ட்ரோலில் மட்டும் இருந்தால் அது எவ்வாறு வீணாகாதோ, அதே போல் நம்மை விட்டும் நமது அனுமதி இல்லாமல் பிரிந்தாலோ அல்லது நாம் இல்லாமல் நமது
போய்விடும். தாதா சர்க்கார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லும் பொழுது, கடை வைப்பது திறமை அல்ல, கடை நடத்துவது திறமை அல்ல, கடையிலே ஓடர் இருப்பது அவசியம் இல்லாவிட்டால் அங்கே உன் கடையின் மூலமாக லாபத்தை நீ பார்க்க முடியாது என்பதாக எச்சரிக்கை செய்து சொன்னார்கள். யாரையும் நம்பாதே, ஆமந்து பில்லாஹ், அல்லாஹ்வை நம்பு என்பதாக சொல்லி அவர்கள் பரிகாசமாக சொன்னார்கள், லாபி உலமாஇ வலாபி மஷாயிகி, உலமாக்களை நம்பாதே, மஷாயிகமார்களை நம்பாதே என்பதாக தாதா சர்க்கார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஞாபகப்படுத்தினார்கள். ஆக உடைமைகள், அந்த உடைமைக்கு சொந்தக்காரன் இருக்கும் பொழுதுதான் அந்த உடைமை எவ்வாறு ஆபியத்தாக இருக்குமோ, சிஹத்தாக இருக்குமோ, அதே போல் அல்லாஹ்வுடைய சுன்னத்தும் அப்படித்தான், அல்லாஹ்வுடைய வழிமுறையும் அப்படித்தான். எந்த உடைமைகளையும் அல்லாஹ் தன்னுடைய ஹாஜியத் இல்லாமல் நம்முடைய கையிலே அல்லாஹ் கொடுப்பதே கிடையாது. அல்லாஹ் சொல்கிறான், குல் மம்பி எதிரி மலக்கூத்து குல்லி ஷை, உன் ஜோப்பிலே நீ 1 கோடி ரூபாய் வைத்திருந்தாலும் சரி, அதனுடைய முன்னத்தி ரோகம் என்னுடைய கருத்திலே உள்ளது என்பதாக அல்லாஹ் சொல்கிறானே. நம்ம ஜோப்பிலே காசு வந்தாலும் சரி அல்லாஹ் சேர்ந்து வருகிறான். நமது கையிலே உணவு வந்தாலும் சரி, உணவின் கவனங்கள் வந்தாலும் சரி, அல்லாஹ் அந்த சேர்ந்து வருகிறான். அந்த உணவுடன் அல்லாஹ் இல்லாமல் எதையும் நாம் அனுபவிக்க முடியாது, எதையும் நாம் பெற்றுக்கொள்ளவே முடியாது. அல்லாஹ்வை கொண்டுதான் அனுபவிக்கின்றோம், அல்லாஹ்வை கொண்டுதான் பெற்றுக் கொள்கிறோம். மாலிகையும் மம்லூக்கையும் எஜமானனையும் எஜமானுக்கு சொந்தமான உடைமைகளையும் பிரிக்கவே முடியாது, பிரிக்கவே முடியாது. பிரிக்காமல் பார்த்தார்கள் நபியுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எதை பார்த்தாலும் சரி, அபூ ஜஹலை பார்த்தாலும் சரி, அபுல் ஹிகமை பார்த்தாலும் சரி, உத்பாவை பார்த்தாலும் சரி, ஷைபாவை பார்த்தாலும் சரி, ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்தாலும் சரி, அல்லாஹ்வுடன் சேர்த்து பார்த்தார்கள். சாஹில உலகமும் அவர்களுக்காக பணிந்தது. உமர் நாயகத்துடைய கிஸ்ஸாவை 2 தினம் கூட ஞாபகப்படுத்தினேன். உமர் நாயகம் 1000 ஒட்டகம் என்ற 100 ஒட்டகம், சிவப்பு நிற ஒட்டகம், அரபர்களுக்கு மத்தியிலே ஆடி காரை போல, பென்ஸ் காரை போல அறிமுகப்படுத்தப்பட்டு ஒட்டகம் தான் வாகனமாக இருந்தது. அதுவும் ஒட்டகத்திலே சிவப்பு நிற ஒட்டகம், மிக விலைக்கு போகக்கூடிய ஒட்டகம் அது. அந்த 100 ஒட்டகத்தை தருவேன் என்பதாக பகிரங்கமாக அபூ ஜஹல் சொன்னான். நபியை கொலை செய்தார். 1000 ஊக்கியா தங்க காசியாரை, வெள்ளி காசியாரை தருவேன் என்பதாக ஆசை ஊட்டினான். ஆசை ஊட்டப்பட்ட பிறகு அவர் நாயகம் அவனை இழுத்துக் கொண்டு காபாவை சென்று சத்தியம் வாங்குகின்றார்கள். நீ உண்மையை தருவையா அல்லது ஏமாற்றி விடுவாயா என்பதாக சத்தியம் வாங்குகின்றார்கள். அல்லாஹ்வுடைய ஹிக்மத் வேறே. அபூ ஜஹல் மூலமாக உமருக்கு இஸ்லாத்தை நுழைத்தவன் அல்லாஹ் ரப்பல் ஜலால். 100 ரூபாய் 100 ஒட்டகத்தை அல்லாஹ் கொடுப்பதாக அபூ ஜஹலுடைய நாவிலிருந்து அல்லாஹ் சொல்லி 1000 ஊக்கியா வெள்ளி காசுகளை தருவதாக அல்லாஹ் அவர்களை அழைத்து வந்து அல்லாஹ்வுடைய கல்வை பக்கத்தில் வந்த பிறகு, நபியுடைய அருகாமையில் வந்த பிறகு கல்வை திருப்பியவன் அல்லாஹ். இல்லாவிட்டால் உமரை கொண்டு வர முடியாது. அபூ ஜஹலுடைய சூரத்தை கொண்டு உமருக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை தந்தான் என்று சொன்னான். யோசிக்க வேண்டும், யாரை கொண்டு யாருக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை தருவான் என்பதாக நம்மால் முடிவு செய்ய முடியாது. ஆகைத்தான் ஜுனைதுல் பக்தாதி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லும் பொழுது, இன்னல்லாஹ யுஅய்யிது ஹாதர் தீன பில் ரஜுலில் ஃபாசிகி, அல்லாஹ் இந்த நபியுடைய சன்மார்க்கத்திற்கு பாவியான அடியாரை கொண்டு அல்லாஹ் வலுவூட்டுவான் என்பதாக நபி அவர்கள் சொன்னார்களே. அந்த பாவியான அடியாராக ஒரு கால் நானாக இருக்கலாம் என்ற ஹைசியத்தில் தான் உங்களுக்கு மத்தியில் நான் பேசுகிறேனே தவிர நல்ல மனிதன் ஹைசியத்திலே உங்களுக்கு நான் உரையாற்றவில்லை என்பதாக ஷிப்லியினுடைய குரு ஜுனைதுல் பக்தாதி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஞாபகப்படுத்துகிறார்கள். அதன் அடிப்படையிலே அந்த ஆசைக்கு இணங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு தாருல் அர்கமுடைய வீட்டிற்கு பிரவேசித்தார்கள். சஹாபாக்கள் பார்க்கிறார்கள், கதவின் இடுக்கு வழியாக உமர் உருவிய வாழ்வாள் இருக்கிறார்கள் முஹம்மதை கொலை செய்வதற்காக. பொழுது நபியிடம் கொண்டு சொல்லப்பட்டது உமர் வாசலிலே நிற்கின்றார் என்பதாக.
நபியுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திறந்து விடுங்கள் சொல்லவில்லை. ஹம்ஸா சொன்னார்கள் ரலியல்லாஹு அன்ஹு. ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள் திறந்து விடுங்கள். அவர் நல்லதை நாடி வந்தார், நல்லதை அவர் அடைந்து கொண்டு செல்லட்டும். கெட்டதை நாடி வந்தார், அவரின் வாளாலை அவரை நாம் வெட்டி தீர்த்து விடலாம் என்பதாக ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு கருதித்தார்கள். கடைசியாக கதவு திறந்து விடப்பட்டது. உமர் உள்ளே வருகிறார்கள் ரலியல்லாஹு அன்ஹு. உமருக்கு மாலை, உமருக்கு சொந்தக்காரர் முஹம்மது ரசூலுல்லாஹ். அல்லாஹ் எழுதிவிட்டார், உமருடைய கல் முஹம்மதுடைய கையில் தான் என்பதை அல்லாஹ் எழுதிவிட்டார். வந்த பிறகு தன் குடங்கையை பிடித்து ஆட்டுகின்றார்கள் நபியுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முஹம்மதே, உங்களுக்கு இன்னும் திருந்தக்கூடிய ஒதுங்கக்கூடிய நேரம் வரவில்லையா என்பதாக ஆட்டுகின்றார்கள். வாளை கீழே போடுகின்றார்கள். யா ரசூலல்லாஹ், கலிமா ஷஹாதத்தை சொல்லி தாருங்கள் என்பதாக கதறுகின்றார்கள். அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் என்பதாக சொல்லி தரப்பட்டது. தந்த பிறகு கலிமா சொல்லுங்கள் 100 தடவை, அஸ்தக்ஃபிருல்லாஹ் 125 தடவை சொல்லுங்கள், ஸலவாத் 250 தடவை ஓதுங்கள் என்பதாக எல்லாம் நபியர்கள் அவுராதை கொடுக்கவில்லை. வலரப வயதஹு அலா ஸத்ரிஹி, உமருடைய நெஞ்சத்திலே தன் கரத்தால் அடித்தார்கள். அடித்து சொன்னார்கள், அல்லாஹும்ம அக்ரிஜி மா ஃபீ கல்பி உமர மின் கைலின், உமருடைய உள்ளத்தில் உண்டான அசுத்தங்களை குபாரங்களை அல்லாஹ் நீ வெளியாக்கல்லா. அப்திலு கைரம் மின்ஹா அப்திலுஹு கைரம் அப்திலுஹு மினல் ஈமானி, யா அல்லாஹ் ஈமானாக மாற்று என்பதாக சொன்னார்கள். அவருடைய உள்ளத்தில் உண்டான சிந்தனைகள் எல்லாம் மாறியதை. மாற்றியவர்கள் யார்? மாற்றியவன் யார்? மாறுவதற்கு உதவியாக இருந்தவர்கள் யார்? யோசிக்க வேண்டும். தீன் என்றால் என்ன? 1000 ஆண்டுகள் முராகபா செய்தாலும், 1000 ஆண்டுகள் முஷாஹதா செய்தாலும், 1000 ஹஜ்ஜுகள் செய்தாலும், 1000 உம்ராக்கள் செய்தாலும் நபியர்கள் ஒரு வினாடியிலே, ஒரு நிமிஷத்திலே உமர் ஃபாரூக்கிற்கு ஏற்றிய சார்ஜை போல் நாம் 1000 முராகபாவை கொண்டு ஏற்றிக் கொள்ள முடியாது, 1000 முஷாஹதாவை கொண்டு ஏற்றிக் கொள்ள முடியாது, 1000 தொழுகை கொண்டு ஏற்றிக் கொள்ள முடியாது, 1000 நோன்பை கொண்டு ஏற்றிக் கொள்ள முடியாது. ஒரு வினாடியிலே அல்லாஹ் தஆலா நபியுடைய சூரத்திலே ஹிதாயத்தில் தாம்மாவை அவருடைய உள்ளத்திலே அல்லாஹ் நுழைத்தான் என்று சொன்னால் நாம் யோசிக்க வேண்டும். நபியுடைய ஹகீகத் என்ன, நபியுடைய உண்மை நிலை என்ன என்பதை நாம் யோசித்தால் அவர்களை நாம் விளங்கிக் கொள்ளவே முடியாது. சித்திக் அக்பரை பார்த்து ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ் நபியர்கள் சொன்னார்கள், மா அரஃப ஹகீகத்தி கைர ரப்பி, என்னுடைய உண்மை நிலையை என்னுடைய ரப்பை தவிர யாருமே அறிய முடியாது என்பதாக பெருமானார் சொல்லும் பொழுது சஹாபாக்கள் கேட்டார்கள், வலா இப்னு அபீ குஹாஃபா, அபூ குஹாஃபாவுடைய மகனான சித்திக் அக்பர் அறிய முடியாது, வலா இப்னு அபீ குஹாஃபா, சித்திக் அக்பர் தான் அறிய முடியாது என்பதாக சொன்னார். சொன்னார் அவருடைய அந்தஸ்தை மேராஜை கொண்டு என்ன, மேராஜை கொண்டு என்ன, சாதாரணமான ஒரு சுன்னத்தை கொண்டு கூட நபியை நாம் தீர்மானிக்க முடியாது. இதுதான் முஹம்மது என்பதாக, இதுதான் ரசூல் என்பதாக நம்மால் தீர்மானிக்க முடியாது. ஆகவே தான் நபியுடைய மஸ்ஹரியத்தை, நபி வெளியாகக்கூடிய நபி அல்லாஹ் ஸாஹிராக இருக்கின்றான், அல்லாஹ் வெளியாகக்கூடியவனாக இருக்கின்றான், நபி அவர்கள் வெளியாகக்கூடிய இடமாக இருக்கின்றார்கள். எதை என்றாலும் வெளியாக்கிக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வுடைய சுபஹத்திலே அசலிலே ஆதி உலகத்திலே அல்லாஹ்வும் ரசூலும் என்ன உடன்படிக்கை? யா அல்லாஹ், நீ ஹுதாவாக இருக்கின்றாய், நீ அல்லாஹ்வாக இருக்கின்றாய், ரஹ்மானாக இருக்கின்றாய், ரஹீமாக இருக்கின்றாய், சுல்திகாமாக இருக்கின்றாய், கஹ்ஹாராக இருக்கிறாய், சுல் ஜலாலாக இருக்கின்றாய். எவ்வளவு திறமைகள் உன்னிலே உள்ளது, எவ்வளவு திறமைகள் இருக்கின்றதோ அவ்வளவு திறமைகளையும் என்னிலே நீங்கள் வெளிப்படுத்தினாலும் சரி, அதை நான் இந்த உலகத்திலே காமிப்பதற்கு நான் தயார் என்பதாக நெஞ்சை மிதித்து நின்ற ஒரே தான் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்மளால் தாங்க முடியுமா? கஹ்ஹாரியத்தை தாங்க முடியுமா? சுல் ஜலாலை தாங்க முடியுமா? சுல்திகாமை தாங்க முடியுமா? ஒரு சிவத்திற்கு மதஹரா நம்மால் ஆகவே முடியாது. அல்லாஹ்வுடைய ஒரு திறமை வெளியாகக்கூடிய இடமாக நம்மால் ஆகவே முடியாது. அல்லாஹ்வுடைய ஸாத்திலே எவ்வளவு திறமைகள் இருந்ததோ, இருந்து கொண்டிருக்கின்றதோ அவ்வளவு திறமைகளையும் தன்னை வெளிப்படுத்துவதற்கு, தன்னை காபில மகளாக, தன்னை தயாரானவர்களாக
கொண்டவர்கள் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆகவே யோசிக்க வேண்டும். எத்தனையோ மெட்டீரியலை பார்க்கின்றோம், மாத்தாக்களை பார்க்கின்றோம். அதாவது பிளாஸ்டிக் இருக்கின்றது, பிளாஸ்டிக்கை கொண்டு இதைத்தான் செய்ய முடியும் என்பதாக விஞ்ஞானிகள் யோசிக்கின்றார்கள், தீர்மானிக்கின்றார்கள். பிளாஸ்டிக்கை கொண்டு இதை செய்ய முடியாது, பிளாஸ்டிக்கை கொண்டு இதை செய்யலாம். அதே போல் இரும்பு என்ற மெட்டீரியல், இரும்பை கொண்டு இதை மட்டும் தான் செய்ய முடியும், இதை செய்ய முடியாது என்பதாக ஒவ்வொரு மெட்டீரியலும், ஒவ்வொரு மாத்தாக்களும், ஒவ்வொரு மூலப்பொருளும் அது என்னால் முடியாது, இதை மட்டும் தான் என்னால் செய்ய முடியும் என்பதாக ஒதுங்கி கொள்கின்றது, கை விரித்து விடுகின்றது. என்னால் அவனுடைய கமாலை வெளிப்படுத்த முடியாது என்பதாக கை விரித்து விடுகின்றது. தங்கம் சொல்கின்றது, இரும்பு செய்யக்கூடிய வேலையை என்னால் செய்ய முடியாது. தங்கம் சொல்கின்றது, இரும்பு செய்யக்கூடிய வேலையை என்னால் செய்ய முடியாது. இரும்பு சொல்கின்றது, தங்கம் செய்யக்கூடிய வேலையை என்னால் செய்ய முடியாது. வெள்ளி சொல்கின்றது, தங்கம் செய்யக்கூடிய வேலையை என்னால் செய்ய முடியாது. தங்கம் சொல்கின்றது, வெள்ளி செய்யக்கூடிய வேலையை என்னால் செய்ய முடியாது என்பதாக ஒவ்வொரு மூலப்பொருளும் கை விரிக்கின்றது. இதை மட்டும்தான் என்னால் உண்டாக்க முடியும், என்னால் வெளிப்படுத்த முடியும் என்பதாக சொல்கின்றது. ஆனால் கை விரிக்காத ஒரே மாத்தத்துல் மவாத் முஹம்மது ரசூலுல்லாஹ். எதையெல்லாம் படைத்துக் கொள்ளுங்கள், ஜன்னத்தாக இருக்கட்டும், அது ஜஹன்னமாக இருக்கட்டும், ஜன்னதியாக இருக்கட்டும், ஜஹன்னமியாக இருக்கட்டும், எதையெல்லாம் எண்ணிலே வெளியாவதற்கு நான் தயார் என்ற நிலையை காமித்த ஒரே ஜாத் முஹம்மது ரசூலுல்லாஹ். அதை கண்டுத்தான், அவருடைய காபிலியத்தை கண்டுத்தான், அவருடைய தாரியை கண்டுத்தான், அவருடைய மஸ்ஹரியத்தை கண்டுத்தான். அவர்கள் எதெல்லாம் வெளியாக்குவதற்கு அல்லாஹ் ஆசைப்படுகின்றானோ அதற்கெல்லாம் வரிசை கட்டி நிற்கின்றார்களே என்பதை பார்த்துத்தான் சுப்ஹான் என்பதாக அல்லாஹ் ரப்பல் சொன்னார். சுப்ஹானல்லஸீ அஸ்ரா பி அப்திஹி என்பதாக அல்லாஹ் தஆலா அவர்களை பற்றி அல்லாஹ் ஞாபகப்படுத்துகின்றான். அதன் அடிப்படையிலே நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இரவிலே பல காட்சிகளை கண்டார்கள். குறிப்பாக 3 இடத்திலே தொழுகையை நிலைநாட்டினார்கள். மதீனாவிலே, மதீனா நகரத்திலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் இறங்கி தொழுகை சொல்லி உத்தரவிட்டார்கள். அதை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து உத்தரவிட்டாங்க, தொழுதார்கள். தொழுது முடித்த பிறகு ஜிப்ரீலே என்ன ஏன் தொழுகை சொன்னீர்கள் என்பதாக கேட்கும் பொழுது, யார் ரசூலல்லாஹ், நீங்கள் எதிர்ச்சியில் வரக்கூடிய இடம் அது, ஆனால் தொழுங்கள் என்பதாக சொன்னார்கள். அதே போல் பைத்துல் லஹம் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பிறந்த இடத்திலே தொழுகை சொன்னார்கள். அதே போல் தூசினா மலையிலே வீரர்களை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தொழுகை சொன்னார்கள். பல இடங்களில் தொழுகை நிலைநாட்டி இருக்கின்றார்கள். ஆனால் விசேஷமாக மஷூரான ஹதீஸை கொண்டு 3 இடங்களிலே தொழுகை சொன்னார் என்று சொன்னால் யோசிக்க வேண்டும். தொழுகை இருக்கின்றதே அடியானுக்கும் அல்லாஹுக்கும் மத்தியில் ஒரு கனெக்ஷனை வாங்கி தரக்கூடியது. தஜல்லியாத்தை இலாஹியாவை தன்னில் பெறக்கூடிய ஒரு அஸ்பாப் தான், ஒரு காரணம் தான். அந்த காரணத்தின் மூலமாக அப்படியே தஜல்லியாத்துகளை நம்மிலே பெற வேண்டும், பெற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். இந்த உலகத்திலே அல்லாஹுடைய தஜல்லியாத் என்று சொன்னால் அல்லாஹுடைய வெளிப்பாடுகளை நம்மால் பெற முடியாது. இந்த போக்கஸ், இந்த லைட் வெளிச்சம் அடிக்கின்றது, 80 வோல்டேஜ் 100 வோல்டேஜ் அது வெளியாகின்றது. அந்த வோல்டேஜை, அந்த பிரகாசத்தை தண்ணீர் அடக்கிக் கொள்வதற்காக இந்த ஹால் எவ்வாறு தயாராக இருக்கின்றதோ அதே போல் அல்லாஹ்வுடைய தஜல்லியாத்களை பெறுவதற்கு தயாராக இருக்க வேண்டும். காரணம், இந்த பல்பிலே இந்த டியூப்லைட் இருக்கின்றது, 40 வோல்டேஜ் தான் கரண்ட் வந்தால் அது கிரகித்துக் கொள்ளும். அது 100 வோல்டேஜ் வந்தால் அந்த டியூப்லைட் வெடித்து விடும். அதே போல் இந்த ஃபேன் 80 வோல்டேஜ் கரண்ட் வந்தால் தான் அந்த ஃபேன் தண்ணீரை கிரகித்துக் கொள்ளும். அதை விட அதிகமாக வந்தால் எவ்வாறு வெடித்து சிதறி விடுமோ அதே போல் அல்லாஹ் ரப்பல் ஜலாலுடைய ஜல்லியாத்துகள், வெளிப்பாடுகள் அடியார்களிலே வெளியாவதற்கு வோல்டேஜை, ஒரு வகையான டிரான்ஸ்பாரத்தை தயார்படுத்தக்கூடியது தான் அவுலியாக்கள். அவுலியாக்களுக்கு பிறகு தொழுகை. இந்த 2ஐ கொண்டு மட்டும்தான் நாம் அல்லாஹ்வை நெருங்க முடியும். தொழுகை இல்லாமல், அவுலியாக்கள் இல்லாமல் இந்த உலகத்தை நாம் அல்லாஹ்வை, நாமக்கான அல்லாஹ்வை, இடமற்ற அல்லாஹ்வை, காலமற்ற அல்லாஹ்வை நெருங்க முடியாது, முகத்தை கூட பார்க்க முடியாது. அல்லாஹ் சொல்லிவிட்டார், யா அய்யுஹல்லஸீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, இஸ்தஈனு பிஸ்
சபரி வஸ்ஸலாத்தி, சபரை கொண்டும் சலாத்தை கொண்டும் உதவி தேடுங்கள், தொழுகை கொண்டும் சபரை கொண்டும் உதவி தேடுங்கள். சபர் என்றால் என்ன? அல்லாஹ் ஒரு இடத்திலே சொல்கிறான், வஸ்பிர் நஃப்ஸக மஅல்லதீன யதுஊன ரப்பஹும் பில் கதாதி வல் அஷி, வலிமானுடன் தன்னை தடுத்து வைப்பதுதான் சபர் என்பதாக அல்லாஹ் தனது திருமறையை ஞாபகப்படுத்தி விட்டான். நீ வியாதி நேரத்தில் சபர் செய்வது அது சபரே. ஜரி வெளிரங்க சரிய சபராக இருக்கட்டும், சபர் சகீரதி சின்ன சபர் காபிரும் செய்வான், முஷ்ரிக்கும் செய்வான், முர்தத்தும் செய்வான், முனாஃபிக்கும் செய்வான். ஆனால் முஃமின் செய்யக்கூடிய சபர் வஸ்பிர் நஃப்ஸக மஅல்லதீன யதுஊன ரப்பஹும் பில் கதாதி வல் அஷி, எவர்கள் காலை மாலை அல்லாஹ்வுடைய ஷுஹூதிலே அல்லாஹ்வுடைய ஸிக்ரிலே யார் எழுந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடன் நஃப்ஸை தடுத்து வைப்பதுதான் சபர் என்பதாக அல்லாஹ் சொல்லிவிட்டானே. அந்த சபரை கொண்டு உதவி தேடுங்கள், அந்த தொலைவை கொண்டு உதவி தேடுங்கள். இல்லாவிட்டால் என்னத்தான் பொட்டிகாலம் அடித்தாலும் சரி, தஜல்லியாத்தை இலாஹியாவை நம்மால் பெறவே முடியாது. ஆகவே இந்த மிஅராஜுடைய அஸ்ரார்களை, ரகசியங்கள் அல்லாஹ்வுடைய தஜல்லியாத்தை பெறுவதற்காகத்தான் அல்லாஹ் அவர்களை அழைத்து சென்றான். அல்லாஹ் நமக்கு தொழுகை அல்லாஹ் கிஃப்டாக தந்தான். அந்த தொழுகையை சரிவர நாம் தொழ வேண்டும். குறிப்பாக ஒவ்வொரு முரீதுகளும் ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், என்ன ஓதுகின்றோமோ எதை ஓதுகின்றோமோ அந்த வார்த்தைக்கு உண்டான பொருளை விளங்கி நாம் ஓதினால் நாம் ஒரு அளவு தொழுகையின் பைசாவை பெறலாம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்பதாக சொல்கிறோம். இதன் பொருள் என்ன, இதன் மஃபூம் என்ன, இதன் மிஸ்தாக் என்ன? வாய்ப்பாடு படிப்பது திறமை அல்ல. ரப்பில் ஆலமீன் என்றால் என்ன? அர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொன்னால் என்ன? மாலிகி யௌமித்தீன் என்று சொன்னால் என்ன? சுப்ஹான ரப்பியல் அலா என்று சொன்னால் என்ன? ரப்பியல் அலீம் என்று சொன்னால் என்ன? அஸ்ஸலவாத்து வத் தய்யிபாத் என்று சொன்னால் என்ன? அதற்கு சொன்னதை போல ஹத்தா தகூலுன அல்லாஹ் தனது திருமறையில் சொல்லும் பொழுதே வய்யாஹே தொழிலின் பக்கம் வந்து விடாதீர்கள், ஹத்தா தஅலமு மா தகூலூன், எதை சொல்கிறீர்களோ அது உங்களுக்கு விளங்கும் வரை தொழிலின் பக்கம் நெருங்காதீர்கள் என்பதாக அல்லாஹ் உத்தரவிட்டு விட்டான். என்ன வார்த்தை சொன்னாலும் சரி தொழுகையிலே விளங்கி சொல்ல வேண்டும். விளங்கி தொழுதால் அந்த தொழுகை அல்லாஹ்வுடைய தஜல்லியாத்தை பெறுவதற்கு ஒரு காரணமாக ஆகும் என்பதை அல்லாஹ் அந்த ஆயத்திலே நமக்கு சூசகமாக ஞாபகப்படுத்துகின்றான். நான் இன்றைய இரவிலே நபியுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல நிகழ்ச்சிகளை பார்த்தார்கள், கொடூரமான நிகழ்ச்சிகளை பயந்து போனார்கள். ஆகவே அந்த ரஜப் மாசத்திற்கு அதாவது ரஜபுல் அசப்பு என்பதாக சொல்வார். ரஜப் என்று சொன்னாலே பயப்படக்கூடிய மாதம் என்பதாக சொல்வார்கள், கண்ணியப்படுத்தக்கூடிய மாதம். எல்லா தொகையும் ரஜப் என்று சொன்னாலே தாலீமுடைய மானாவை தருகின்றார்கள். மதிக்கப்படக்கூடிய மாதம், கண்ணியப்படுத்தப்படக்கூடிய மாதம். அதே நேரத்திலே அல்லாஹ்வுடைய ஹௌஃப், அல்லாஹ்வுடைய பயம் அதிகமாகக்கூடிய மாதம் என்பதாக சொல்வார்கள். ஆகவே தான் ஸலஃபு ஸாலிஹீன் எல்லாம் இந்த மாசத்திலே அர்வாஹ்களுக்கு ஃபாத்திஹா ஓதிக்கொண்டே இருப்பார்கள். கபரில் உண்டான ரூஹ் எல்லாம் நமக்கு பயம் தெரியவில்லை. இந்த உலகத்திலே எல்லாம் நமக்கு கரெக்டாக நடக்கின்றது. சாப்பிடுகின்றோம், பசி தீருகின்றது, குடிக்கின்றோம், தாகம் தீர்கின்றது, நீங்குகின்றது. ஆனால் ஆலமே பர்ஸகில் உண்டான அர்வாஹ்கள் எல்லாம், ஆத்துமாக்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய அஸாபை நினைத்து பயந்து நடுங்குகின்றது. அல்லாஹ்வுடைய சமூகத்திலே யாருடைய வாசலுக்கு போக வேண்டும், யார் எந்த நல்லடியாருடைய வாசலுக்கு போக வேண்டுமா, எங்கே போக வேண்டும் என்பதாக அலைமோதுகின்றார் என்பதாக ஆதீஸிலே வருகின்றது. ஆகவே தான் ரஜபுடைய மாசத்திலே ஈசால் சவாப் நிறைய செய்வார்கள். அர்வாஹ்களுக்கு ஆத்துமாக்களுக்கு அதிகமாக ஈசால் சவாப் செய்வார்கள். அதன் அடிப்படையிலே இந்த மாசத்தை நாம் மதிக்க வேண்டும், கொண்டாட வேண்டும். இன்னும் சில நாட்கள் தான் இருக்கின்றது. அடுத்ததாக ஷாபான் நம்மை முன்னோக்கின்றது. அல்லாஹ் நுஸூலாகக்கூடிய மாதம். நபி ஏறியதின் காரணத்தினால் அல்லாஹ் கீழே இறங்கி வருகிறான். அல்லாஹ்வுடைய நுஸூலுடைய மாதம் நம்மை முன்னோக்கி வருகின்றது. அதனால் நம்முடைய தொழுகையை நாம் சரிவதை செய்ய வேண்டும். குறிப்பாக இந்த இரவிலே நபியர்கள் பார்த்த காட்சிகள் பலதாக இருந்தாலும் தொழுகையை லேசு கருதி தொழுதவன், அதை அலட்சியமாக தொழுதவனை பற்றி நபியர்கள் ஆலமே பர்ஸகிலே உலகத்திலே அவனை எவ்வாறு கண்டார் என்று சொன்னார். அவனுடைய தலை பாறாங்கல்லால் நசுக்கப்பட்டு கடைசியாக திரும்பவும் ஏந்திரித்து பார்த்தால் பழைய மாதிரி ஒரு தலை வந்துவிடும்.
முகம் வந்துவிடும், பழைய தோட்டத்திற்கு வந்துவிடும், மாறிவிடும், திரும்பவும் நசுக்கப்படுகின்றது, அவனை நசுக்கப்படுகின்றது. இவர் யார் என்பதாக ஜிப்ராயீலிடம் கேட்க, ஜிப்ராயீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தொழுகையை பொதுபோக்காக தொழுதவன், தொழுகையை அசதியாக தொழுதவன், தொழுகையை சோம்பேறித்தனமாக தொழுதவன் என்பதாக, தொழுகையை விட்டவன் என்பதாக நபிகள் சொல்லவில்லை. அல்லாஹ் ரப்பல் ஜலால் நம்முடைய தொழுகையை புத்துணர்ச்சியுடன் சந்தோஷமாக அல்லாஹ்விடம் பேச வேண்டும் என்ற எண்ணத்திலே அல்லாஹ் என்னிடம் பேசுகின்றான். வலியும் கரமுல்லாஹ் வஜஹு அவர்கள் சொல்லும் பொழுது நீ அல்லாஹ்விடம் பேச ஆசைப்பட்டால் தக்பீர் கட்டி நின்று விடு என்பதாக சொல்கின்றார்கள். அல்லாஹ் உன்னிடம் பேச ஆசைப்பட்டால் குர்ஆனை திறந்து விடு என்பதாக வலியும் கரமுல்லாஹ் வஜஹு ஞாபகப்படுத்துகின்றார்களே. அதன் அடிப்படையிலே நாம் தொழுகை கை கட்டி நிற்கும் பொழுது அல்லாஹ்விடம் நாம் பேசிக் கொண்டு இருக்கின்றோம். அந்த பேச்சியில நாம் அலட்சியமாக பேசுகின்றோம், கவனக்குறைவாக பேசுகின்றோம். சாதாரணமாக தாலுகா ஆபீஸ், கவர்மெண்ட் ஆபீஸுக்கு போய் பாராமுகமாக எதையாவது பேசிவிட்டால் நம்மை போயிட்டு அப்புறமா என்பதாக நம்மை அலக்கழித்து விடுகின்றார்கள், நம்மை சின்னமாக ஆக்குகின்றார்கள். கஃபரத்தாக ஒரு வார்த்தை பேசிவிட்டால் ஆகவே யோசிக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய சமூகத்திலே மலிக்குல் முலூக்கான அல்லாஹ்வுடைய சமூகத்திலே பேசக்கூடிய நாம் நடுங்கிய வண்ணம் பேச வேண்டும், நடுங்கிய வண்ணம் பேச வேண்டும், பயந்த வண்ணம் பேச வேண்டும், கண்ணீர் வடித்த வண்ணம் பேச வேண்டும். அவ்வாறு பேசினால் அல்லாஹ்வுடைய தஜல்லியாத்துகள், அல்லாஹ்வுடைய ரஹமத்துகள் இறங்குவதற்கு ஒரு மாதமாக ஆகும். இந்த மாசத்தின் பெயரை பற்றி அதாவது ஷஹருல் அசப்பு என்பதாக சொல்வார்கள். அசப்பு என்று சொன்னால் ரஹமத்துகள் கொட்டக்கூடிய மாதம் என்பதாக மகான்கள் ஞாபகப்படுத்துவார்கள். அதே போல் ஷஹருல் அசப்பு என்பதாக செவிட்டு மாதம் என்பதாக சொல்வார்கள். காரணம் இந்த மாதங்களிலே அரபுகளுக்கு மத்தியிலே போர் சப்தம் என்பதை இல்லாமல் இருக்கும், போர் சண்டையினுடைய சப்தம் என்பதை இல்லாமல் இருக்கும். அதனால் செவிட்டு மாதம். அதே போல் ஷஹருல் அசப்பு என்பதாகவும் சொல்வார்கள். ரஹமத்துகள் கொட்டக்கூடிய மாதம். அந்த ரஹமத்தை விட்டு நாம் நலையாமல் தூரமாக போகாமல் அந்த ரஹமத்திலும் நாமும் நலையக்கூடிய நன்மக்களாக நம் அனைவர்களையும் அல்லாஹ் ஆக்கியவர் புரிவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்து லில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஃலலு ஸிக்ரி லா இலாஹா இல்லல்லாஹ், 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 லா இலாஹா
لا إله إلا الله 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 محمد رسول الله سبحان 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 الله الفاتحة الحمد لله رب العالمين الرحمن يهدنا الصراط المستقيم قل هو الله لم يلد ولم يولد ولم يكن له الله الصمد لم يلد ولم يولد الله الصمد لم يلد ولم يولد برب الفلق من شر ما خلق من شر غاسق بسم الله الرحمن الرحيم قل أعوذ برب الناس إله الناس من شر يوسوس في صدور الناس إن الله وملائكته يصلون وسلموا تسليما اللهم صل على سيدنا وعلى آل سيدنا محمد وبارك وسلم اللهم صل على سيدنا نبينا مولانا محمد وبارك وسلم عليه اللهم وصل صراط ما قرأنا من كلامك العزيز إلى روح سيدنا وشفينا وحبيبنا وقرة أعيننا صلى الله عليه وسلم ثم إلى أرواح الأنبياء والأولياء والشهداء والصالحين ثم إلى أرواح شيوخنا من شيوخ الأولياء والأنبياء رضوان الله تعالى عليهم أجمعين اللهم خصوصا إلى أرواح شيوخنا من شيوخ القادرية تشديدية نقشبندية سهروردية قمرية ويسية نورية شطارية رضوان الله تعالى عليهم أجمعين ثم خصوصا إلى روح شيخنا ومرشدنا ومربينا والله مرتضى ثم خصوصا إلى روح خواجة خان وغوث بعض رضي الله تعالى عنه ثم خصوصا إلى روح حضرة فريد شاه وحضرة رفيق شاه وحضرة الزهور شاه رضوان الله تعالى عليهم أجمعين ثم خصوصا إلى أرواح شيوخنا الظلام وأوليائك الكرام ومريدنا العظام ثم خصوصا إلى أمنا وإخواننا وأختنا غفر الله لهم ثم إلى أرواح أعمامنا وعماتنا
وأخوالنا وخالاتنا وأجدادنا وجداتنا، ثم خصوصا إلى روح أجدادنا وجداتنا وأبنائنا وبناتنا وأزواجنا وذرياتنا يا أرحم الراحمين. اللهم اغفرهم وارحمهم، اللهم اغفرهم وارحمهم وآنس وحشتهم، اللهم اغفرهم وارحمهم وآنس وحشتهم، اللهم نفر قبورهم يا أرحم الراحمين، اللهم نفر قبورهم يا أكرم الأكرمين، اللهم ارحم لمن في الأرض ولمن فوق الأرض ولمن تحت الأرض يا أكرم الأكرمين، اللهم ارحمنا وإن لم ترحمنا فمن يرحمنا، وإن لم تغفر لنا فمن يغفر لنا، وإن لم تغفر لنا فمن يغفر ذنوبنا، اللهم اغفر ذنوبنا كله جله ودقه وأوله وآخره وسره وعلانيته يا أرحم الراحمين. اللهم اهدنا فيمن هديت وعافنا فيمن عافيت وتولنا فيمن توليت وبارك لنا فيما أعطيت وقنا شر ما قضيت وقنا شر ما قضيت وقنا شر ما قضيت، فإنك تقضي ولا يقضى عليك، فإنه لا يذل من واليت ولا يعز من عليك، لك الحمد على ما قضيت تبارك ربنا وتعالى، نستغفرك ونتوب إليك. اللهم اقض حوائج أمة محمد صلى الله عليه وسلم، اللهم اقض ديون أمة محمد صلى الله عليه وسلم، اللهم اصلح أمة محمد صلى الله عليه وسلم، اللهم اغفر ذنوب أمة محمد صلى الله عليه وسلم، اللهم تجاوز عن أمة محمد صلى الله عليه وسلم، اللهم ارزقنا ولأولادنا ولأزواجنا ولذرياتنا العفة والسلامة والصحة والدولة والعافية والإسلام والإيمان وإقام الصلاة وإيتاء الزكاة يا أرحم الراحمين. اللهم ارزقنا ولذرياتنا صلاة المعراج يا أكرم الأكرمين. اللهم ارزقنا ولذرياتنا القرب منك والشهود فيك يا أكرم الأكرمين. اللهم يا من أصلحت الصالحين فأصلحنا حتى نكون من الصالحين. اللهم يا من أصلحت الصالحين فأصلحنا حتى نكون من الصالحين. اللهم اجعل قلوبنا كقلوب الصحابة رضوان الله عليهم أجمعين، وكقلوب الأنبياء والأولياء رضوان الله عليهم أجمعين، فإن قلوبنا بيدك يا الله، صرف قلوبنا كما تحب وترضى يا أكرم الأكرمين. اللهم وفقنا لما تحب وترضى، اللهم بارك لنا في رجب وشعبان وبلغنا شهر رمضان بحرمة ذاتك وصفاتك وأفعالك وأحسانك يا الله يا رحمن يا رحيم. ربي إني ما أنزلت إلي من خير فقير، وفوض أمورنا إلى الله إن الله بصير بالعباد. صلى الله على النبي عليه وسلم وسلم تسليما كثيرا. الحمد لله رب العالمين. Sini,